30,000க்குள்ள இருக்க பெஸ்ட் கேமரா ஃபோன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்குது Realme 9 Pro Plus. Realme எப்போயுமே இந்த 9 சீரிஸ் 8 சீரிஸ் எல்லாமே 20,000க்குள்ளே தான் கொண்டு வந்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 9 Pro Plusன்னு ஒரு பேரை வச்சு 30,000க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. ஆனால் இந்த Realme 9 Pro Plusல பார்த்தீங்கன்னா Dimensity-யோட 920 ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஃபோன் தான். ஆனால் இருந்தாலும் இதில் சோனியோட ஒரு புது சென்சார் வச்ச கேமரா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேமரா ஃபோனில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கேமரால பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பயங்கரமா இருந்தது. ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே நல்லாவே இருந்தது. இதுல மிகப்பெரிய ஒரு மைனஸ் பட்டதுன்னா வீடியோ ரெக்கார்டில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கல. OIS கொடுத்துருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு ஆனா OIS வந்து வீடியோல கொடுக்கல. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பாத்தீங்கன்னா வீடியோக்கு தான் அதிகமா தேவை. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வீடியோ கொடுக்காம போட்டோ கொடுத்து வச்சிருக்காங்க. போட்டோ எல்லாத்துலயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நைட் டைம்லயே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பட்டது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து வீடியோ கொடுக்காது மட்டும் தான். வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கு சொல்ல போனா. ஆனா என்ன OIS இருந்திருந்தா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 4K வரைக்கும் இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு கேமரா ஃபோன். இப்போ ரீசெண்ட் டைமில் இதோட ப்ரைஸ் 25,000. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்குது Oppo Reno 7. Oppo Reno 7 பொறுத்தவரைக்கும் Oppo Reno 7 Pro லான்ச் ஆனிச்சு. அதே ஸ்பெக்கோட தான் Oppo Reno 7 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ப்ராசர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மி. இதில் வந்து Dimensity 900 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஆனால் இதில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா நல்லாவே பயங்கரமாக ரிசல்ட் தருது. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் கொஞ்சம் சில இடத்துல நைட் டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. வீடியோ ரெக்கார்டிங்கும் அப்படி தான் இருக்கு. ஆனால் மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங் பேக் கேமராவில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து போர்ட்ரேட் ஆப்ஷன்லாம் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் மற்றபடி Oppo Reno 7ல் வந்து இந்த நைட் டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது மட்டும் தான் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி Oppo Reno 7 நல்ல ஒரு கேமரா ஃபோன் 30,000. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா Vivo V23 5G. Vivo V23 Pro லான்ச் ஆகும்போது பயங்கர ஹைப்பு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் ரிலீஸ் ஆனிச்சு. அது நல்லா சேலும் ஆனிச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் Vivo V23 Pro பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக Vivo V23 பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா கேமரா ஸ்பெக் எல்லாமே அதில் உள்ளதான் இதுலேயும் இருக்குது. ப்ராசர் மட்டும் தான் வேற இருக்குது. ஆனால் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸில் அவ்வளோதான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா ப்ராசஸிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கேமரா குவாலிட்டி எல்லாமே Vivo V23 Pro எப்படி இருந்ததோ அதே தான் இதுலேயும் இருக்குது. இதில் வந்து 64 மெகாபிக்சல் தான் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. Reno 7ல் பார்த்தோம்ல அதே செட்டப் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து சாஃப்ட்வேர் சைடில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபோட்டோ குவாலிட்டி Reno 7ஓட ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பட்டது இதில் இருக்க ஃப்ரண்ட் கேமரா தான். டியூவல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த டியூவல் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுத்தாலும் சரி பிக்சர் எடுத்தாலும் சரி அது ரொம்பவே கிளாரிட்டியாக ரொம்பவே நல்லாவும் இருக்குது. நைட் டைமில் எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா பிக்சர் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போதைக்கு 30,000ல் ஒரு நல்ல பக்கா ஆல்ரவுண்டர்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் Vivo V23 5G மட்டும் தான். ஆனால் இப்போ அது நிறைய இடத்துல ஸ்டாக் இருக்கிறதுல ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதில் இருக்க ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக எனக்கு பட்டது இதோட ப்ரைஸ் மட்டும் தான். ஏன்னா Vivo வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் எப்போயுமே லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 25 இருந்தாங்க 24 இருந்தாங்க. இப்போ டக்குன்னு 30,000 வந்தாச்சு. Vivo V23 30,000 கொண்டு வந்தாச்சு. அது மட்டும் தான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்டாக பட்டது. மற்றபடி இதில் இருக்க எல்லாமே ஓகே தான். OS வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வர நல்லா டெவலப் பண்ணி நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க Vivo. என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா ஃபோன்ஸில் 30,000 சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா Vivo V23 நம்பிவாங்க. இப்போ நீங்கள் வீலாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் Vivo V23 5G நல்லாவே ரிசல்ட் தரும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக் கேமரா வச்சு நீங்கள் அதிகமாக ஷூட் பண்ணுறீங்க ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் Realme 9 Pro Plus வாங்கிக்கோங்க. அது கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேக் கேமரா நல்லாவே ஒரு பயங்கரமான ரிசல்ட் தெரியுது. Vivo V23 எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ஒரு வெஜ் நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். Oppo Reno 7 பொறுத்த வரைக்கும் இதுக்கும் இல்லாமல் அதுக்கு இல்லாமல் இது சென்டராக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு மீடியமான பர்ஃபார்மன்ஸ் தருது. சில டைம் Realme 9 Pro Plus-ஓட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. சில டைம் Vivo V23 எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதோ அந்த இடத்துல இது நல்லா பண்ணுது. அப்படி தான் இருக்கே தவிர இந்த 3 மொபைல் ஃபோன்ஸில் நீங்கள் எதை வேணால் கன்சிடர் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் Realme 9 Pro Plus வாங்கிக்கோங்க. இல்லை அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும்னா நீங்கள் Reno 7 Vivo V23 கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த Vivo V23 பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்லாம் கிடையாது. பெஸ்ட் DWS நெக் பேண்டுக்கான வீடியோ கூட நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைடாக்.